இங்க 2 பசங்க ஹாலோவீன் என்ஜாய் பண்றதுக்காக வீட்டை விட்டு வெளியில போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கிளம்புறாங்க. அப்போ சாம் டப்பால இருக்கிற கம்மி பியர்ஸ பார்த்துட்டு அதை எடுக்க ட்ரை பண்றான். அப்ப அந்த கையை அவனோட கையை புடிச்சிருது. அப்போ கூட இருக்கிற சன்னியுமே அதை தூக்கி போடுறா அப்படின்னு சொல்றான். இவனுமே கஷ்டப்பட்டு அதை தூக்கி வீசிடுறான். எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் போது அப்பதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. கீழே விழுந்த அந்த எல்லா கம்மி பியர்ஸுக்குமே இப்போ உயிர் வந்துருது. சாமுமே அதோட சீரியஸ்னஸ் தெரியாம தொடலான்னு போகும்போது சடனா அந்த எல்லா கம்மி பியர்ஸுமே ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய உருவமா மாற ஆரம்பிக்குதுங்க. அப்படி மாறின எல்லா கம்மி பியர்ஸுமே இவங்க 2 பேர் நோக்கி வர ஆரம்பிக்குது. சடனா எல்லா கம்மி பியர்ஸ் இவங்க 2 பேரும் பயங்கரமா அட்டாக் பண்ணுதுங்க. அப்போ சன்னி மட்டும் அந்த கம்மி பியர்ஸ் கிட்ட தனியா மாட்டிக்கிறா. அப்ப அந்த கம்மி பியர்ஸுமே வீட்டுல இருக்க எல்லா பொருட்களுமே தூக்கி இவன் மேல வீச ஆரம்பிக்குதுங்க. இந்த சைடு சாம் அந்த எல்லா கம்மி பியர்ஸுமே ஒரு வழி ஆக்கிடுதுங்க. அப்போ சாம் ஒரு கம்மி பியரை புடிச்சு அதோட மூஞ்சில பயங்கரமா பஞ்ச் பண்றான். ஒரு கட்டத்துல அவனோட கை அந்த கம்மி பியரோட முகத்திலே மாட்டிக்குது. அப்போ எல்லா கம்மி பியர்ஸும் ஒன்னா சேர்ந்து ஒரு மிகப்பெரிய உருவமா மாறுதுங்க. இந்த சைடு சன்னியும் ஒரு சேரு கீழே ஒளிஞ்சுகிட்டு இருப்பான். இந்த சைடு பார்த்தா கம்மி பியர்ஸ் எல்லாம் சாம எங்க இழுத்துட்டு போகுதுங்க. அப்போ சன்னிக்கு அவங்க அம்மா கிட்ட இருந்து ஒரு கால் வருது. இவனுமே அதை பேசிக்கிட்டு இருக்கும் போது மேல இருந்த ஒரு கம்மி பேர் இவனை பாத்துருது. இதே ஓடலான்னு பார்க்கும்போது அந்த கம்மி பேர் இவன் முகத்திலே ஒட்டிக்குது. அப்போ சன்னி கையில வச்சிருந்த ஒரு புக் தெரியாம கீழே விழுந்து ஓபன் ஆகிருது. அப்ப அந்த புக்குக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு பவர் கம்மி பேர் அப்படியே புக்குக்குள்ள இழுத்துருது. சோ அந்த கம்மி பேர்ஸ பிடிக்க இதுதான் வழி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட சன்னியுமே அவனோட ஃப்ரெண்டு சாம காப்பாத்த போறான். இந்த சைடு ஒரு மிகப்பெரிய கம்மி பேர் அவனை அப்படியே முழுங்க போகும்போது கரெக்டா சன்னி அந்த இடத்துக்கு வந்து அந்த புக்கை ஓபன் பண்ணதுமே அந்த மிகப்பெரிய கம்மி பேர் இப்ப அந்த புக்குக்குள்ள போயிருது. இவங்க 2 பேர் ஒரு வழியா அந்த கம்மி பேர்ஸ்ட இருந்து தப்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரியான நிறைய மூவி இன்ட்ரெஸ்டான வீடியோஸ்கள் பாக்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.